EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அந்த சட்டமன்ற தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருந்தது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கும் எனவும் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் ஜனவரி 17 என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தினம் ஜனவரி 20ஆம் தேதி எனவும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளது. ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன திட்டமிடல இருக்கோம்? முதலமைச்சர் அந்த கட்சி தலைவர் கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவெடுப்பார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸே மீண்டும் போட்டியிடும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், வேட்பாளர் யார் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கலந்து பேசி யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வார்கள். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரோடு கிழக்கில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ரொம்ப ப்ரீமெச்சூர், இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்க. நாங்கள் எல்லாம் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் பேசி முடிவெடுப்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை NDA கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் துணியால் மறைக்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாநகராட்சி ஊழியர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி, MGR, ஜெயலலிதா உள்ளிட்டோரின் சிலைகளை துணியால் மூடினர். பல்கலைக்கழக வேந்தராக உள்ள ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கும் முடிவு மாநில உரிமைகள் மீதான தாக்குதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்படி கல்வித்துறை சாராதவர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்ற புதிய விதி கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது என்று அவர் கூறியுள்ளார். ஆளுநருக்கு வழங்கப்படும் இந்த அதிகாரத்தால் மத்திய பாரதிய ஜனதா அரசு மத்தியில் அதிகாரங்களை குவித்துக் கொள்ள வழிவகுப்பதோடு ஜனநாயக ரீதியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநில அரசுகளை குறைத்து எடை போடுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கல்வி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கைகளில்தான் இருக்க வேண்டும் என்றும், மத்திய அரசின் விருப்பப்படி இயங்கும் ஆளுநர்களால் அதிகாரம் செலுத்தப்படுவதாக இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் சாடியுள்ளார். தரவரிசையில் முன்னணியில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டுள்ள தமிழ்நாடு எங்கள் கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்காது என்று கூறியுள்ள முதலமைச்சர், நமது அரசமைப்பு சட்டப்படி கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதால் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை மாற்றுவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தமிழக அரசு இதனை சட்டப்படியும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.